Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 10th chapter ordinary differential equationsல exercise 10.7ல solve 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Solve 2x minus 10y cube into dy plus y dx is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க y cube இருக்கு. So இது வந்து linear equation வராது, நமக்கு cubic equation போய்டும் இது இல்லையா? So the given differential equation contains y cube. The equation contains y cube. So is not a linear equation. Linear equation. So that என்ன பண்றோம், இந்த y dx இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அத அந்த சைடு கொண்டு போய்டுறப்ப minus 2x minus 10y cube into dy. ஓகேவா? இப்போ இந்த dy இங்க கொண்டு வந்துடலாம். dx by dy is equal to minus எவ்வளவு multiply பண்ணிர 2x by y minus into minus plus ஆயிடும் 10y cube by y. ஓகேவா? தனித்தனியா போட்டுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ இது dx by dy minus 2 by y 2 into x by y. இது cancel ஆச்சுனா y square plus 10y square. So இது எந்த ஃபார்முலா கொண்டு வரணும், நம்ம dx by dy இது இந்த பக்கம் வந்ததுனா plus ஆயிடும் 2x by y is equal to 10y square. So இது என்ன ஃபார்முலா வந்திருக்கு நமக்கு, dx by dy plus py is equal to q. So இந்த ஃபார்முலா வந்திருக்கா? இப்போ நம்ம linear equation மாதிரி இத சால்வ் பண்ணுவோம். So integrating factor கண்டுபிடிக்கணும். integrating factor என்ன வரும், e power integration of p dy ன்னு வரணும் இது. ஓகேவா? நம்ம p dx dy by dx ன்னு இருந்ததுன்னா அதாவது கீழே என்ன இருக்கோ அதுதான் இங்க பண்ணணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இங்க p தெரியணும் q தெரியணும் இல்லையா, நமக்கு p is equal to 2 by y q is equal to 10y square. e power integration of p dy is equal to e power integration of 2 வெளியில எடுத்துற 1 by y dy. 1 by y integrate பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 2 அப்படியே இருக்கும் log y. so logல முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அது பவர்ல போகும், therefore e power log y square. so e power log cancel ஆயிடுச்சுனா y square மட்டும் வரும். so integrating factor கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து general solution பார்ப்போம். general solution இங்க general solution எழுதும்போது கவனமா பாருங்க, y e power p dx ன்னு வராது, x e power integration of p dy is equal to integration of q into e power p dy into dx plus c. சாரி dy வரும் இல்லையா, இங்க d இது dy ல தான பண்றோம் நம்ம dy. கவனமா பார்த்து போடுங்க, இது ஜெனரல் சொல்யூஷன். அப்ப x e power p dy யோட வேல்யூ y square is equal to q நமக்கு என்ன தெரியும் 10y square e power p dy வந்து y square into dy plus c. So x y square is equal to 10y power 4 இருக்கு இல்லையா, அப்ப 10 அப்படியே தான் இருக்கும், y power 4 னா அப்ப y power 5 by 5 plus c. அப்ப இந்த 5 நம்ம இங்க கொண்டு வந்துருவோம், இது கேன்சல் பண்ணிடுவோம் first 2. therefore xy square x
y square is equal to 2y power 5 plus c. ஸோ இதுவே போதும். இதுக்கப்புறம் எதுவும் இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.